நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடி தோட்டம். இந்த வீடியோவில் வந்து கொத்தமல்லி வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு 5 க்ரோ பேக் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 5 க்ரோ பேக்லேயும் ஒரே நேரத்தில் வந்து கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் நம்ம கடையில் கிடைக்கிற கொத்தமல்லிக்கும் இந்த நாட்டு கொத்தமல்லிக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் வைஸே வந்து நல்லா பயங்கரமாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 2வது நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலேயே வளர்க்கும்போது மற்ற கடையில் கிடைக்கிற கொத்தமல்லி மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 2வது மற்ற கடையில் கிடைக்கிறதெல்லாம் நிறையா வந்து பூச்சி மருந்து தெளிப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இதுக்கு நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணும்போது 1:1:1 வந்து ரெடி பண்ணணும். ஒரு பங்கு வந்து காய வித்து, ஒரு பங்கு வந்து உங்களுக்கு மண்புழு உரம், ஒரு பங்கு செம்மண். ஸோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த மண் கலவை பலன்னு வரும். இது நீங்கள் விதைச்சி ஒரு 3-4 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரோவ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே வந்து எனக்கு இங்கே உட்காந்துருக்கேன், அந்த ஸ்மெல் வந்து நல்லா வருது. ஸோ மற்ற கடையில் கிடைக்கிற கொத்தமல்லியில் வந்து இந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ நீங்களும் வீட்டில் வளர்க்குற ஈஸி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.